Hi students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்எம்டியோட செஷன் 2. ஓகே, இந்த செஷன்ல எல்பிபி ஓகே நம்ம நேற்று ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் பார்க்க முடியுதான்னு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. என்னோட ஸ்க்ரீன் பார்க்க முடியுதா? எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்பிபி. ஓகே, எல்பிபியோட ஒரு முக்கியமான டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம சொல்ல நிறைய விஷயம் நீங்கள் எழுத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி அப்படின்றது நேற்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஒரு எல்பிபி என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், அது கீழே வந்து சப்ஜெக்டிவ் டு கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லி சில இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே வந்து லெஸ் தென்னாக இருக்கலாம், கிரேட்டர் தென்னாக இருக்கலாம். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் தென் x1 x2 வந்து எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற ஒரு எல்பிபி ஃபார்மேட். ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அதாவது மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு லெஸ் தென் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஓகே, இதே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் எழுதணும் அப்படின்னா அங்க பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்க மேக்ஸ் இசட் இருக்கா, அந்த மேக்ஸ் இசட்டை வந்து வெறும் இசட்னு மாத்திருக்கேன். இங்க எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. 1 2 and then 3. ஓகே, 3 இன்இக்வாலிட்டிஸ் இருக்கனால நான் 3 வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கேன். S1 S2 and S3. 3 variables. These 3 variables are called slack variables. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இன்இக்வாலிட்டிஸ் இருக்கா, x1 plus x2 less than equal to 2. ஓகே, இதை வந்து ஈக்குவல் மாத்திருக்கேன். ஈக்குவல் மாத்தினா சம் வேரியபிள்ஸ் கூட ஆட் பண்ணணும். ஸோ அது பாசிட்டிவ் S1, ரிமைனிங் S2 S3 என்றால் 0. ஓகே, 0 S2 plus 0 S3 equal to 2. அந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நான் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S2, தேர்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S3, இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, கூட S1 ஆட் பண்ணியிருக்கேன். S1 and S3 எல்லாம் அது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு முன்னாடியோட அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0 போட்டிருக்கேன். ஓகே, இங்கே 0 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு S1, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு S2, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு S3. இந்த 3 தான் பாசிட்டிவ் நம்பர் மாதிரி ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் நம்பர். அதாவது ஒரு இன்இக்வாலிட்டிஸை நான் ஈக்குவேஷன்ஸாக மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஓகே, இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு கெனானிக்கல் ஃபார்ம்ல இருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மா எழுத சொல்றாங்க அப்படின்னா இப்படிதான் நீங்க எழுதணும். ஓகே, கிளியர்? இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். ஓகே, இங்க மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஒரு ப்ராப்ளம் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது லெஸ் தென் ஈக்குவல் டு தான் இருக்கணும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்கக்கூடாது. ஓகே, அங்கேயே வந்து நீங்க அது கொஸ்டின் தப்பா இல்ல ரைட்டான்றது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இங்க மேக்ஸிமைஸ் இசட் இருந்ததுன்னா இங்க எல்லா இன்இக்வாலிட்டிஸுமே வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு தான் இருக்கணும். ஓகே, இஃப் இட் இஸ் மினிமம் ஆஃப் இசட், ஓகே, மினிமைசேஷன் ஆஃப் இசட் அப்படின்னா இங்க கிரேட்டர் தென் மாறணும். அவ்வளவுதான், இது அப்படியே ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். சரியா? ஸோ மேக்ஸிமைசேஷன் எல்லாமே லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகே, இங்க மேக்ஸிமைசேஷன் லெஸ் தென் இருக்கனால நம்ம என்ன பண்றோம், அடிஷன் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் S1 ஃபர்ஸ்ட் லைன், S2 செகண்ட் லைன், S3 தேர்ட் லைன், இது நம்ம ஆட் பண்றோம். ஸோ those S1 S2 S3 called slack variables. ஓகே, இன் கேஸ் இங்க மினிமைசேஷன் இருக்கு, இங்க கிரேட்டர் தென் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும், -S1 -S2 -S3 அப்படின்னு நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஈக்குவல் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு அப்ப அந்த வேரியபிளுக்கு பேரு S1 S2 S3 கால்ட் சர்ப்ளஸ் வேரியபிள். இதுதான் நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். ஸ்லாக்னா என்ன, சர்ப்ளஸ்னா என்ன. ஓகே,
பாசிட்டிவ் நம்பர்ஸ் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணீங்கன்னா அது பேர் வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ். இதே வந்து நெகட்டிவ் வேரியபிள்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது ஸ்லாக் வேரியபிள்ஸ், சாரி சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இது 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, கன்வெர்ட் த பிலோ கேனானிக்கல் ஃபார்ம் இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருவான். ஓகே, இதை நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட்ல மாத்தி எழுதணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரைட்டா? இதே சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து கேனானிக்கல் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகே, அங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே, இதெல்லாம் நம்ம எழுதிடுவோம். நீங்க இங்க லெஸ் தென் போடுவீங்களா கிரேட்டர் தென் போடுவீங்களா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, பிளஸ் S1 அப்பனா இங்க லெஸ் தென் போடுவீங்க. ஓகே, இங்க லெஸ் தென் போட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் Z தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க -S1 கொடுத்திருந்தாங்கன்னா இங்க நீங்க கிரேட்டர் தென் போடுவீங்க. இங்க கிரேட்டர் தென் போட்டீங்கன்னா இங்க மினிமைசேஷன் ஆஃப் Z போடுவீங்க. அவ்வளவுதான். ஓகே, பாசிட்டிவா இருந்தா நீங்க ஸ்லாக்னு போடுவீங்க கீழே, அதே நெகட்டிவா இருந்தா சர்ப்ளஸ்னு போடுவீங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எனி டவுட் so far? Clear? ஓகே, குட். ஓகே, இப்போ வந்து நான் இந்த போர்டு தெரியுதான்னு மட்டும் உங்களால நீங்க பாருங்க. இப்போ எல்லாருமே ஐ திங்க் நோட் எடுத்து வச்சிருப்பீங்க. கரெக்டா? நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, நான் ஸ்கிரீன் மோட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு. உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. எஸ், ஓகே. ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா தான் ஸோ என்னால் பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் வந்து ரொம்ப 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 சிம்பிளான, இது வந்து முக்கியமான உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஓகே, செக்ஷன் சில வர ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். ஓகே, பை யூசிங் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சால்வ். ஓகே, உங்களுக்கு யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x1 x2 ரெண்டே இருந்ததுன்னா மேபி இது வந்து ஸ்மால் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், சம்டைம் 10 மார்க்லயும் கேட்கலாம். x1 x2 x3 இன்னொரு இருந்துச்சு 3 ஈக்குவேஷன்ஸா இருக்கு அப்படின்னா அது 10 மார்க்லயும் கேட்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 12x1 plus 16x2. இப்போ நான் சொல்ல நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 12x1 plus 16x2 subject to constraints 10x1 plus 20x2 less than equal to 120, 8x1 plus 8x2 less than equal to 80, and x1 x2 greater than equal to 0. ஓகே, இதுதான் ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்ளம் போறேன். யூஸ்வலா வந்து நீங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்ததுன்னா கிவன் போட்டு இந்த ப்ராப்ளம் அப்படியே எழுதிடுங்க. ஓகே, சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போறேன். ஓகே, ஏதாவது ஒரு ஸ்டெப் புரியல இமிடியேட்டா நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸ்டெப் 1, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் maximize z equal to 12x1 plus 16x2. Okay, subject to constraints 10x1 plus 20x2 greater than equal to 120, 8x1 plus 8x2 less than equal to 80, x1 x2 greater than equal to 0. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, canonical ஃபார்ம் அப்படின்னு ஒரு டாபிக் மேல போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டெப் 1 நான் என்ன பண்ணியிருக்கேன், canonical ஃபார்ம்னு ஒரு டாபிக் போட்டுட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்
இதை வந்து அப்படியே நீ டீட்டெயிலாக எழுதிருக்கேன், வேற ஒண்ணுமே நான் பண்ணல. ஓகே, ஸ்டெப் 1 கிளியர். நீங்க கமெண்ட்ஸ்ல அப்பப்போ நீங்க கிளியர் இல்ல கிளியர் இல்ல நீங்க உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, ஸோ ஸ்டெப் 1 என்ன எழுதிருக்கேன், canonical form அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் எழுதிருக்கேன். ஓகே, ஸோ இது நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஸ்டெப் 2 எழுத போறேன். ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, ஸ்டாண்டர்ட் maxima is that equal to 12x1 plus 16x2. இங்க எழுதணும், நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் so max is that equal to 12x1 plus 16x2. கீழே இந்த கண்டிஷன்ஸை நான் இங்க கீழே எழுதுறேன். 10x1 plus 20x2 plus இது ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி, இதை ஈக்குவல் மாத்தணும். ஸோ s1 is equal to 120. ஓகே, அடுத்தது 8x1 plus 8x2 plus இங்க s2 is equal to 80. இப்போ பாருங்க, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல x1 x2 இருக்கு. ஸோ உங்களோட இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவேஷனா மாத்தும் போது x1 x2 இங்க இருந்துச்சு. ஓகே, இப்போ புதுசா இங்க நீங்க ஒன்னு ஆட் பண்றீங்க, கரெக்டா, s1 and s2. ஸோ s1 and s2 ஒன்னு புதுசா ஆட் பண்றீங்க, இந்த லெஸ் தென் இருக்கிறத வந்து ஈக்குவலா மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் இந்த வேரியபிள் அங்க வரணும். ஸோ ஆல்ரெடி இது ஈக்குவேஷனா தான் இருக்கு. ஸோ இதை நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது. நீங்க என்ன வேணா ஆட் பண்ணலாம், ஆனால் டச் பண்ணாம இருக்கணும், அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், 0s1 பிளஸ் 0s2. இப்போ நீங்க 0s1 0s2 ஆட் பண்ணும் போது இந்த ஈக்குவேஷன் சேஞ்சே ஆகாது. ஓகே, அந்த சேஞ்சே ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ x1 x2 greater than 0, s1 s2 are slack variables. ஓகே, இதுதான் வந்து உங்களோட ஸ்டெப் 2. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நீங்க எழுதி முடிச்சுக்கோங்க, அப்படியே பேரலா எழுதுங்க, அப்பதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்கோம், அப்ஜெக்ட் கேனானிக்கல் ஃபார்ம்னு போட்டு அதை எழுதியிருக்கோம். ஸ்டெப் 2ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு போட்டு இந்த இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவலா மாத்திட்டேன், பிளஸ் ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணல. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோமா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க எழுதிக்கோங்க பேரலாவே. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க இப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதும் போது இதை ப்ரீவியஸ் ஸ்டெப்பை பார்த்து தான் நம்ம எழுத போறோம். ஓகே, ஸ்டெப் 3 இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் எழுதும் போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியா போயிடலாம். ஓகே, இது வந்து சிபிஜே. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக், இங்க சிஜே பேசிக் வேரியபிள்ஸ். நான் ஷார்ட்டா எழுதுறேன், பிவின்னு போடுறேன். ஓகே,
So BV is nothing but basic variables. Okay. Solution and ratio. Okay. So in the first simplex table எப்படி எழுத போறோம்ன்றதை நீங்க பாத்துக்கோங்க. Okay, basic variables நமக்கு இங்க என்னென்ன variables இருக்கு? Step 2ல என்னென்ன பார்த்திருக்கோம்? x1, x2, s1 and s2. இந்த நாலு variables மட்டும் தான் புதுசா இருக்காங்க. ரைட்டா? So x1, x2, s1 and s2. இதோட கோஎஃபிஷியன்ஸ், ஓகே, கோஎஃபிஷியன்ஸ்னா என்ன? இந்த நம்பர் பக்கத்துல இருக்கிற அந்த இந்த வேரியபிள்ஸோட பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல, அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல. அது இப்போ நீங்க எல்லாமே வந்து ஸ்டெப் 2 ரெஃபர் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 2ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ x1 பக்கத்துல 12 இருக்கா, x2 பக்கத்துல 16, s1 பக்கத்துல 0 and s2 பக்கத்துல 0. Okay, these are the coefficients of objective function for the basic variables. Clear? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல? see, நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, இந்த ஒரு சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இது பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அந்த சொல்யூஷனுக்கு எப்படி பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ நீங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேரியபிள் s1 and s2. ஓகே, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 0 and 0. இது வந்து கொஞ்சம் நீங்க மைன்யூட்டா தான் கவனிக்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4 கவனிச்சிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன். சிபிஜே, ஓகே, சிபிஜே அப்படின்றது இங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. சிஜேன்றது இந்த, அதாவது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்டெப் 2ல எழுதிருக்கோம்ல, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ். ஓகே, 12, 16, 0, 0. பேசிக் வேரியபிள்ஸ் உங்களோட ஈக்குவேஷன்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? x1, x2, s1 and s2. இன் கேஸ் ஆஃப் 3 இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா x1, x2, x3 இருக்கும். x3 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க s3 இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்ப நீங்க 6 எழுதணும் இந்த இடத்துல, x1, x2, x3, s1, s2, s3 அப்படின்னு. அந்த டேபிள் பெருசா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால நான் ரொம்ப சிம்பிளா போட்டு காமிக்கிறேன். ஓகே, கிளியர்? இப்போ ஸ்டெப் 2ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கா, அதுல இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுறேன். ஓகே, 10, 20. x1 ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டில 10 இருக்கு, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 20 இருக்கு, s1 புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அதனால 1, s2 ஃபர்ஸ்ட் லைன்ல இல்லவே இல்ல, சோ 0. இதுக்கு நேரா இருக்கிற சொல்யூஷன் 120. கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்த லைன் எழுத போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் வருது. x1 பக்கத்துல இருக்கிறது 8, x2 பக்கத்துல 8 and then அங்க s1 இல்ல, so 0, s2 புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் 1. இதோட ஆன்சர் 80. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? இதை நீங்க பேரலா எழுதிட்டு வாங்க, நான் சொல்ல சிபிஜே போட்டிருப்பீங்க, சிஜே பேசிக் வேரியபிள்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எப்பவுமே மாறாது, எல்லா டேபிள் போடும் போதும் இந்த ஃபர்ஸ்ட் இது அப்படியே டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேரியபிள். ஓகே, s1 and s2. ஓகே, s1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே இந்த ரெண்டு இதுலயுமே வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் நீங்க டச் பண்ணணும். ஓகே, s1 ஓட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன வேல்யூ இருக்கு? 0. ஓகே, ஸ்டெப் 2ல பாத்துக்கோங்க, s2 ஓட வேல்யூ 0, சோ அந்த வேல்யூ இங்க போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா நமக்கு, இதுக்கு ஸ்டெப் 2ல என்ன இருக்கு? 10x1 plus 20x2 plus s1 plus 0. அங்க வந்து s2 கிடையாது, அதனால அது 0. ஓகே, ஈக்குவல் டு 120. செகண்ட் ஈக்குவேஷன் 8x1 plus 8x2, அங்க s1 கிடையாது, வெறும் s2 மட்டும் தான் இருக்கும், ஈக்குவல் டு 80. அதனால அந்த வேல்யூ இப்படி போட்டிருக்கேன். ஓகே, so far this is clear, I hope. ஓகே, so நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? zj. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் ஒன்னொன்னாவே காமிக்கிறேன் பொறுமையாவே. ஓகே, zj ஓட ஃபார்முலா என்னன்னா, cbj into aij.
இதுதான் ஃபார்முலா. Z equal to summation I equal to 1 to 2 CBJ into AIJ. ஓகே, இதுதான் வந்து ZJ வேல்யூவோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம ZJ கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம் நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க ஃபார்முலா எழுதிக்கோங்க. Z is nothing but ZJ is nothing but sigma I equal to 1 to 2, okay, CBJ, இந்த CBJ into AIJ. ஓகே, அதுதான் இங்க நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் எரேஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நேரா CJ அப்படின்னா என்னன்னா, கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ட், this into this plus 0 into 8. ஓகே, கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த நம்பர் இதுக்கு நேரா, அதாவது x1க்கு நேரா ZJ எழுத போறேன். அப்பனா இந்த CBJ ஓட ஒவ்வொரு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி நீங்க ஆட் பண்ணணும். 0 into 10 plus 0 into 8, 0. ஓகே, 0 into 20 plus 0 into 8, 0. 0 into 1 plus 0 into 0, 0. 0 into 0 plus 0 into 1, 0. Clear? 0 into 120 plus 0 into 80, obviously 0 தான் அது. Okay, next CJ minus ZJ. ஓகே, ஒரு அந்த இந்த ஃபர்ஸ்ட் டேபிள நம்ம முடிக்க போறோம். ஓகே, CJ னா இதுல எது? இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, CJ தான் போட்டிருக்கோம். 12 16 0 0. ZJ னா என்னது? இங்க 0 0 புதுசா வந்திருக்கு. ஓகே, சோ அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 12 minus 0 12, 16 minus 0 16, 0 minus 0 0, 0 minus 0. ஓகே, சோ இப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஓகே, இப்போதான் நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம். ஓகே, என்னன்னா இப்போ கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டின் என்ன ப்ராப்ளம்? இது மேக்ஸிமைசேஷன். இங்க என்ன கொடுத்துருக்கா? மேக்ஸிமைஸ் Z. ஓகே, மேக்ஸிமைஸ் Zனா உங்களோட இன்இக்வாலிட்டிஸ் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் இருக்கணும். ஓகே, லெஸ் தென்னா இருக்கணும்னா இங்க ஒரு கண்டிஷன், மேக்ஸிமைஸ் ஆல் CJ minus ZJ less than equal to 0. Minimum na all CJ minus ZJ greater than equal to 0. That means இந்த CJ ZJ வருது இல்ல, இந்த இடத்துல இங்க நீங்க நம்பர் கால்குலேட் பண்ணிட்டீங்க. இது சப்ட்ராக்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ क्वेश्चन பார்க்கிறோம். மேக்ஸிமைசேஷனா மினிமைசேஷனா? மேக்ஸிமைசேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆன்சர் எல்லாமே எனக்கு நெகட்டிவ் இல்லைன்னா 0 வரணும். அதுதான் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மேக்ஸிமைஸ் இஸ் நத்திங் பட் CJ minus ZJ less than equal to 0. 0 விட கம்மியா இருக்கணும். ஓகே, 0 இருக்கலாம் இல்ல 0 விட கம்மியா இருக்கலாம். ஓகே, மினிமம்னா ஓகே, கிரீன் தெரியல. So maximum station na CJ minus ZJ greater less than equal to 0. 0 விட இது கம்மியா இருக்கணும் உங்களோட வேல்யூ. ஓகே, ஆனா இங்க பாருங்க எல்லாமே இது ரெண்டு 0 வந்துருச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க 12 and 16 இது பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வந்துருச்சு. எனக்கு மேக்ஸிமைசேஷன்னா 0 வரலாம் இல்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் வரணும். ஆனா இங்க வரல. சோ இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எப்படி என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஸோ ஃபார் இட்ஸ் கிளியர். ஸோ நம்ம ரீகால் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் புரியுறதா வந்து கொஞ்சம் கஷ்டம். அது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எத்தனை சம் போட்டாலுமே ஒரே ப்ரொசீஜர் தான், இதே டிட்டோ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கொஸ்டின் கொடுத்துருக்கான் மேக்ஸிமம். நான் ஒரு வாட்டி ரீகால் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். மேக்ஸிமைசேஷன்னா லெஸ் தென் கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல என்ன பண்றோம்? கெனானிக்கல் ஃபார்ம். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறோம், டீடைலா போட்டு எழுதுறோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போட்டு. ஸ்டெப் 2ல என்ன பண்றோம்? அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாத்துறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாத்தும் போது இந்த இடத்துல 0s1 plus 0s2 ஆட் பண்ணிருக்கேன். இந்த இன்இக்வாலிட்டிஸ்ல பிளஸ் s1 ஈக்குவல் டு 120, இதுல பிளஸ் s2 ஈக்குவல் டு 80 அப்படின்னு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்டெப் 3, ஓகே, இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஃபர்ஸ்ட் இந்த CBJ CJ பேசிக் வேரியபிள்ஸ் இதை எழுதி ஆட் பண்ணிட்டேன். x1 x2 s1 s2 இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்க போட்டிருக்கேன். S1 S2 வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆன டேபிள். ஓகே, நம்ம வேல்யூஸ்
ஸோ அதை இங்கே போட்டுட்டேன். அதோட கோஎஃபிஷியன்ட் 0 0 in the objective function. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ஸ் இங்கே எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல 10 20 S1 1, ஸோ S2 இல்லைனால 0. செகண்ட்ல 8 8, S1 இல்லை 0, S2 இருக்கு 1, ஸோ 120. ZJ எப்படி கால்குலேட் பண்றது? இந்த லைன் இருக்குல்ல, இந்த காலம், இந்த காலம் அதாவது சிபிஜே காலம் இருக்குல்ல, அதாவது ஃபார்முலா நான் எழுதுனேன். சிபிஜே this into this plus this into this. ஓகே, அதே மாதிரி this into 20 plus 0 into 8. ஓகே, அதே மாதிரி 0 into 1 plus 0 into 0. நெக்ஸ்ட் 0 into 0 plus 0 into 1. அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணி இங்க எழுதணும். ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இது எத்தனை லைன் இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ZJ எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் CJ மைனஸ் ZJ. CJ ஆல்ரெடி இங்க இருக்கு மேல. இந்த CJ BV எப்பவுமே மாறாது. ஓகே, எத்தனை நீங்க ஐட்ரேஷன் வந்தாலுமே சேம் மெத்தட் தான். ஸோ இது ஜஸ்ட் சப்ராக்ட் பண்றீங்க, நான் சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டேன். இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகே, மேக்ஸிமைசேஷன்னா இந்த இடத்துல ஆன்சர்ல எனக்கு நெகட்டிவ்ஸ் வரணும், நெகட்டிவ்ஸ் ஆர் 0 வரலாம். ஓகே, அதனால தான் இந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். மேக்ஸிமைசேஷன் ஓகே அப்படின்னா ஃபார் ஆல் CJ மைனஸ் ZJ லெஸ் தென் ஈக்குவல் டு 0. மினிமம் ஸ்டேஷன்னா CJ மைனஸ் ZJ கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் கண்டிஷன். இப்போ என்ன சொல்லிட்டான், இப்போ நமக்கு நெகட்டிவ் வரல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஓகே, நெகட்டிவ் வர வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, நான் ஒரு வாட்டி இசட்டோட ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கண்ணா. இந்த இசட்டோட ஃபார்முலா ஓகே, நீங்க எழுதவா? எழுதுங்கண்ணா. ஐ ஹோப் நீங்க எல்லாமே பேரலா எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆமாண்ணா. ஏன்னா நீங்க எழுதுனாதான் புரியும்பா. நீங்க இது அப்படி இது பாருங்க, சிக்மா I equal to 1 to 2 CBJ into AIJ. Okay, ZJ equal to summation I equal to 1 to 2 CBJ into AIJ. That means okay na, இதுதான் CBJ. Okay, AIJ என்றது இந்த வேல்யூஸ் தான் கொடுத்திருக்கிறது தான் AIJ. So product of 0 into 10 plus 0 into 8, 0 into 20, 0 into 8. ஃபர்ஸ்ட் லைன்ல எப்பவுமே டிஃபால்ட் 0 தான் வரும். ஓகே, இந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல நெக்ஸ்ட் பண்ணும்போது இங்க வேல்யூஸ் வரும். அதை நம்ம போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? வாய்ஸ் கேட்கலையா? இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் நினைக்கிறேன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ சைலண்டா இருக்கீங்களா? நான் அஸ்யூமிங் உங்க வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் கிளியரா கேட்குது. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும். எப்படி அதை கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த ZJ மைனஸ் CJல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 12 16 0 0. ஓகே, நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரணும். வர வரைக்கும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். இப்போ வரல. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும்? CJ மைனஸ் ZJல எது ஹையஸ்ட் நம்பர் பார்க்கணும். ஹையஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 16. ஓகே, ஸோ இந்த 16 பக்கத்துல இப்படி ஒரு ஆரோ மார்க் போடுறீங்க. ஓகே, ஆரோ மார்க் போட்டீங்கன்னா ஸோ இதுக்கு நேரா இருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 20 and 8. இதை நீங்க இப்படி சர்க்கிள் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு பேரு வந்து நீங்க பேரலா நோட் பண்ணிட்டே வாங்க, கீ காலம். நான் கேசின்னு போடுறேன் ஷார்ட்டா, கீ காலம். நீங்க கேசினே போட்டுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ வந்து உங்களோட ப்ராப்ளத்துல கீ காலம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்ப கீ ரோ ஐடென்டிஃபை பண்ணணும். கீ ரோ நமக்கு 2 தான் இருக்கு. இந்த ரோ இருக்கு, இந்த ரோ இருக்கு. இதுல எந்த வேல்யூ எக்ஸாக்டா நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ZJ மைனஸ் ZJல நெகட்டிவ் வரல. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் மேக்ஸிமம் ப்ராப்ளம். எனக்கு நெகட்டிவ் வரணும். ஓகே, வரல. ஸோ இதுல மேக்ஸிமம் நம்பர் தான் எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க மேக்ஸிமம் நம்பர் ரோ எடுத்தாச்சு. ஓகே, 20 and 8. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இங்க சொல்யூஷன் ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த சொல்யூஷனும் this divided by 20. என்ன, அதாவது ஃபார்முலா சொல்யூஷன் டிவைடட் பை கீ காலம். சிம்பிள்.
சொல்யூஷன் டிவைடட் பை கீ காலம். சொல்யூஷன் நமக்கு 120 டிவைடட் பை 20. ஸோ ஆன்சர் வந்து 6. அடுத்தது 80 டிவைடட் பை 8. ஆன்சர் வந்து 10. நான் டிவைட் பண்ணி அப்படியே எழுதுறேன். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம காலம் எடுக்கும் போது ஹையஸ்ட் நம்பர் காலம் எடுத்தோம், கரெக்டா? இப்ப ரோ எடுக்கும் போது ஆப்போசிட்டா, ஓகே, லீஸ்ட் நம்பரை எடுக்கணும். So this is key row. So far it's clear. இது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்ற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அதனால தான் நான் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் போறேன். ஓகே, ஸோ இந்த சிஜே மைனஸ் இசட்ஜேல மேக்ஸிமம் நம்பர் நீங்க எடுக்கிறீங்க, எடுத்தாச்சு. அந்த காலமை வந்து கீ காலம் நம்ம போட்டுக்கிறோம். பிளஸ் இப்போ என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷன் வேல்யூ இருக்கா, சொல்யூஷன் டிவைடட் பை கீ காலம் டிவைட் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சர் இங்க வந்துருச்சு. ரேஷியோல போட்டிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் கால்டு ரேஷியோ. ஓகே, ரேஷியோனா டிவிஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ இதுல லீஸ்ட் வேல்யூ எடுக்கணும். லீஸ்ட் வேல்யூ 6. ஸோ இந்த ரோவை அப்படி நான் இது பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் கால்டு கீ ரோ. இந்த ரெண்டு அந்த சர்க்கிளுமே ஒரு நம்பர்ல மீட் ஆகுது பாத்தீங்களா, 20. ஸோ திஸ் இஸ் கால்ட் கீ எலமெண்ட். நீங்க நோட் பண்ணிட்டே வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு மட்டும் இப்படி நோட் பண்ணிக்கோங்க. இது கீ காலம், கீ ரோ, கீ எலமெண்ட் இஸ் 20. ஸோ கீ எலமெண்ட் இஸ் 20. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுதா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? எல்லா ப்ராப்ளமும் சேம் மெத்தட் தான். ஓகே, உங்களுக்கு இங்க எத்தனை ரோ எத்தனை காலம் வந்தாலுமே இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் இங்க மினிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க, மினிமம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவ்ல வரணும். ஆனா யூஸ்வலா பாசிட்டிவ் வராது. ஓகே, நெகட்டிவ்ஸ் தான் வரும் அப்போ. ஓகே, அதுல வந்து ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து கீ காலம் கண்டுபிடிப்பீங்க. இதே மாதிரி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதுல சின்ன நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அந்த ரோவை வந்து நீங்க சர்க்கிள் பண்ணுவீங்க. ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு வந்து நீங்க கீ எலமெண்ட்னு போடுவீங்க. ஸோ கீ எலமெண்ட் இஸ் 20. ஓகே, ஸோ கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த S1 S2ன்றது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேரியபிள். ஓகே, அதை நான் ரிமூவ் பண்ணணும். என்னோட எய்மே வந்து அதை ரிமூவ் பண்ணி x1 x2ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஓகே, கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த ரோ இந்த இருக்குல்ல, இந்த சர்க்கிள் நான் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, அதாவது காலம், நம்மளோட கீ காலம் எந்த வேரியபிளை நோட் பண்ணுது, x2. ஓகே, அதே மாதிரி இது இந்த ரோ பாருங்க, எந்த வேரியபிளை அது பாயிண்ட் பண்ணுது, S1. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ரீப்ளேஸ். S1 is leaving a row variable. Okay, x2 is entering